Hey guys, welcome back to our channel. Now I'm Nivin from Fake Out Tamil. So in the video நம்ம Oppo recently launch பண்ண Oppo F21 Pro அப்படிங்கற இந்த மொபைல் ஃபோனோட 4G வேரியன்ட் Snapdragon 680 chipset பவர் பண்ணக்கூடிய இந்த மொபைல் ஃபோனோட ஒரு குட்டி அன்பாக்சிங் அண்ட் வந்து ஒரு ஃபுல் ரிவ்யூ. இந்த மொபைல் ஃபோன் வந்து நீங்க வாங்கலாமா வேண்டாமா, கேமிங் ரிவ்யூ எப்படி இருக்கு, கேமரா குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்கு, ஸோ உண்மையிலே இவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்க அமௌண்ட்டுக்கு இந்த மொபைல் ஃபோன் ஒர்த்தா ஒர்த்தலையா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் ஃபோனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குட்டி அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்டில் நமக்கு Oppo F21 Pro அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. பேக்கில் சில கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 8+, 128GB RAM வேரியண்ட், சன்செட் ஆரஞ்ச் கலர், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சார் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகம் தான் இந்த வாட்டி இந்த மொபைல் ஃபோனில். 1.1 கிட்ட இருக்குது, பட் ஸ்டாண்டர்ட் வேல்யூக்குள்ளே தாங்க இருக்குது, 1.6குள்ளே தான் இருக்குது. அண்ட் மேலே மற்ற கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே நமக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிற உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். டிபியூ கேஸ், ஃபஸ்ட் வந்து சிம் இஜெக்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் கைட் அண்ட் மேனுவல் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிட்டியான ஒரு டிபியூ கேஸ், குவாலிட்டி வந்து ஓகே நார்மலாக இருக்குன்னே சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோன் இருக்குது. ஓப்பன் பண்ணுவோம். வாவ், மொபைல் ஃபோனோட லுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. இன்ஹேண்ட் ஃபீலும் நமக்கு வந்து ரொம்ப 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 ப்ரீமியமாகவே இருக்குது. டிசைனும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ மொபைல் ஃபோனை சைடில் வச்சுட்டு வேறு என்னலாம் இருக்குது பாக்ஸில் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 33 வாட்ஸ்க்கு ஃபாஸ்ட் சார்ஜ் நமக்கு பாக்ஸ்க்குள்ளே கொடுக்குறாங்க. அண்ட் கூடவே சார்ஜ் போடுறதுக்கான ஒரு டைப் சி கேபிள் இருக்குது, ஒயிட் ஆக்சண்டோட. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சைடில் வச்சுட்டு மொபைல் ஃபோனை ஆன் பண்ணுவோம். ஸோ மொபைல் ஃபோனோட லுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ கீ பட்டன்ஸ், ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை, பிளைனாக தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் கீஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே சிம் ட்ரையும் நமக்கு இருக்குது. ஸோ சிம் பார்த்தீங்கன்னா 2 சிம் அண்ட் ஒரு மைக்ரோ எஸ்டிக்காக நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக யூஸ் பண்ணிக்க முடியும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா 3.5 ஜாக் இருக்குது, பிரைமரி மைக் இருக்குது, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஓகேங்களா. ஸோ அதுவும் இருக்குது. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது டிசைன் ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது. பேக்கில் நமக்கு பில்டுன்னு பார்க்கும்போது ஃபைபர் கிளாஸ் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியமான லுக் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்கள், ஐஃபோன் மாதிரியே இருக்குது. ஓப்போ எப்போவுமே இப்படி தான் பண்ணுவாங்க. அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது கேமரா மாடியூலில் நமக்கு RGB ரிங் லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக, சார்ஜ் போடுறதுக்கான இண்டிகேட்டராக கூட நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓவரால் பில்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு வந்து நமக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்க்கும்போது கம்மி தான், 175 கிராம்ஸ் தான். ஓகேங்களா. அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.43 இன்ச் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. வித் கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. அங்கங்கே லேக் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு நான் சொல்லவே மாட்டேன். நான் யூஸ் பண்ண வரைக்குமே நமக்கு டிஸ்பிளே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் அண்ட் ஹை கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட்னா உங்களுக்கு 60 Hzல ஒர்க் ஆகும். ஹை கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து 90 Hzல ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த டிஸ்பிளேயோட வீடியோ அண்ட் ஸ்பீக்கர் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். Xiaomi recently launched பண்ண 11i HyperCharge அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் தான் அன்பாக்ஸ் பண்ணி ஒரு குயிக் ரிவ்யூ பார்க்க போறோம். ஒரு 2 இல்ல 3 நாள் யூசேஜ்க்கு இந்த மொபைல் ஃபோன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படி. ஸோ ஓவராலாக பில்ட் டிசைன் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்க. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் நமக்கு அதுவுமே வந்து குயிக்காக தான் ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு. அதில் நமக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஓகேங்களா. அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக்கில் நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 6 MP பிரைமரி சென்சார், 2 MP மைக்ரோ அண்ட் 2 MP டெப்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு அல்ட்ரா வைடே இல்லை அப்படிங்கிறது வந்து மேஜர் நெகட்டிவ் தான். ஸோ ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து. ஸோ அங்கங்கே வந்து டீட்டெயில்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. கலர்ஸ் எல்லாமே நேச்சுரலாக இருந்துச்சு. சேச்சுரேஷன் லெவல், அந்த பன்சியான அந்த லெவல், கிறிஸ்ப்னஸ் அது எல்லாமே ஓகே தான். பட் டீட்டெயில்ஸ் கம்மி தான். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃபோட்டோ குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்காதது, வைட் ஆங்கிள் சென்சரே இல்லை. ஸோ அது வந்து மேஜர் நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன்.
ஓகேங்களா. அண்ட் நைட் மோடில் கூட நமக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இருட்டாக இருந்துச்சுன்னா கேமரா வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. லைட்டிங் அங்கங்கே கொஞ்சம் இருந்துனா மட்டும்தான் எடுக்க முடியுது. ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. ஸோ இப்போ நம்ம Oppo F21 Pro 4G மொபைல் ஃபோனில் 1080p 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் நினைக்கிறேன். 30 60 தெரியல, இவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணலை கேமரா யூஐயில். ஸோ நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு கரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்பில் மைக்கில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஷேக் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, கலர்ஸ் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாக தான் இருக்குது. அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸும் பரவாயில்ல ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆட்டோ ஃபோக்கஸும் ஒர்க் ஆகுது. ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் 10x ஜூம் வரை போக முடியும். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் வந்து 10x ஜூமில் போகலாம். பட் இந்த பட்ஜெட்டில் ஒரு 4K வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற வந்து மேஜர் நெகட்டிவ் தான். பட் இந்த ப்ராசஸர்னாலே சப்போர்ட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் நமக்கு கொடுக்கல. பட் இருந்தும் எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸரை இந்த ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க, ஒரு 4K சப்போர்ட் இல்லாமல் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் அவுட் ஆகுது கேமராவில். ஒரு டுவல் வீடியோ மோடில் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதனால அப்படிங்கிறது தெரில. அண்ட் இந்த மைக்ரோஸ்கோப் சென்சார் இதை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரிலங்க. டெடிக்கேட்டடாக ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பட் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொடுக்குறக்கு ஒரு வைட் ஆங்கிளாவது கொடுத்துருக்கலாம். பட் எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. Sony IMX709 சென்சார். ஓகேங்களா. அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலேயே சூப்பராக தாங்க இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன தான் நமக்கு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா ஃப்ரெண்டில் இருந்தாலுமே நீங்கள் இங்கேயுமே வந்து 1080p 30 fps தான் எடுக்க முடியும். பேக் கேமரா வழியும் நீங்கள் வந்து 1080p 30 fps தான் எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இங்கே நமக்கு மேஜர் மிஸ் அவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கச்சக்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இந்த டுவல் வீடியோ மோட் கொடுக்கல. அப்புறம் வந்து எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இந்த கேமரா யூஐலே வந்து மிஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மேஜர் நெகட்டிவாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு 24,000 22,000 அப்படின்னு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கும்போது எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் நம்ம எல்லாமே எதிர்பார்ப்போம். ஸோ வீடியோ குவாலிட்டி ஓகே தாங்க. பட் அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அந்த வெளியே போய் விளாகிங் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கம் மிஸ் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா யூஏவே பாருங்கள். நார்மலாக ஒரு 15,000 14,000க்கு பேசிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு கேமரா மொபைல் ஃபோனில் உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை. பட் இதுக்கு முன்னாடி லான்ச்சான ஓப்போ மொபைல் ஃபோன்லேயே எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த யூஐயில் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. ஓகேங்களா. அந்த டுவல் வீடியோ மோட் ஆகட்டும், அப்படி இல்லைனா வந்து எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் உண்டுங்க. ஓகேவா. ஸோ அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே அது எதுவுமே இல்லை. வீடியோ கூட 1080p 30 fps வரை தான் சப்போர்ட் ஆகுது இந்த மொபைல் ஃபோனில். அது நம்ம ப்ராசஸரையும் குறை சொல்லலாம், இல்லை கம்பெனியும் குறை சொல்லலாம். ஸோ எது வேணாலும் நம்ம வந்து குறை சொல்லிக்கலாம். ஸோ அதுவுமே ஒரு மேஜர் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ கேமரா சைடில் 4K ஆப்ஷன் இல்லை, அல்ட்ரா வைட் இல்லை, கூட வந்து டுவல் வீடியோ மோட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து நான் ஒரு மேஜர் நெகட்டிவாக தான் பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ ஓவராலாக கேமரா வந்து செல்ஃபிக்கு ஓகே தான், கேஷுவல் யூசேஜுக்கு ஓகே அப்படி தான் சொல்லலாம். மற்றபடி டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம பெர்ஃபார்மன்ஸ்க்காக ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 680 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 14,000 15,000 அவைலபிளாக இருக்கிற ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அந்த ப்ராசஸர் நமக்கு வந்து ஒரு 8GB ரேம் கூட பேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 23,000க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ப்ராசஸர்னால எந்தளவுக்கு கொடுக்க முடியும், கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டாக தான் இருந்துச்சு நான் யூஸ் பண்ண வரைக்குமே. பட் இனிஷியல் ஸ்டேஜில் எந்த ஒரு சிப்பாக இருந்தாலுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் ஒரு வருஷம் ஆக 2 வருஷம் ஆக அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக குறையும். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராசஸர் வந்து போதுமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா ஒரு 23,000 நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நார்மல் யூசேஜ் பண்ணுறதுக்கு நம்ம மொபைல் ஃபோன் வாங்க போகிறது இல்லை. கண்டிப்பாக நல்ல கேம்ஸ் ஆடணும் அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு எக்கச்சக்க எதிர்பார்ப்போடு தான் நம்ம வாங்குவோம். ஸோ அந்த இடத்துல இந்த Snapdragon 680 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் வந்து ஒரு யூஸரோட தேவையை பூர்த்தி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. பட் நான் யூஸ் பண்ண வரைக்குமே நார்மலான கேம்ஸ் எல்லாமே ரன் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. நான் எங்கேயுமே லேக் எதுவுமே நோட் பண்ணலை, ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவுமே இல்லைன்னு தான் இருக்குது. அண்ட் ஹீட்டிங் இஷ்யூஸுமே எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் வந்து இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராசஸரும் சரி, இல்லை இந்த கேமரா மாடல் இவங்க கொடுத்துருக்க கேமரா செட்டப்பாக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக கொஞ்சம் ஒர்த் இல்லை, கொஞ்சம் ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அந்த உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஓகேங்களா. நார்மல் யூசேஜுக்கு ஓகே தான். அண்ட் அடுத்து நம்ம இங்கே இதோட ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு Android 12 தான் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு மேஜர் பாசிட்டிவ் தான். ஏன்னா எக்கச்சக்க பிராண்ட்ஸ் வந்து இன்னுமே வந்து Android 11 தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் ஒரு 14,000
ப்ரைஸ் கொண்ட ப்ராசர் எதுக்கு 23,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. அண்ட் சாஃப்ட்வேர் யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். செட்டிங்ஸ் நமக்கு எக்கச்சக்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 12 நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. கேம் டர்போ, கேம் ஃபீச்சர்ஸ் அண்ட் எக்கச்சக்க கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓகே தான். பட் வந்து ஹார்ட்வேரை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. ஓகேங்களா? ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து கண்டிப்பாக ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 12 நம்ம எல்லாருக்குமே தெரியும், எக்கச்சக்க லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பேக்கில் இருக்கிற அந்த லைட்டை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, அந்த ரிங் லைட்டை. ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் சாஃப்ட்வேர் யூஐயில் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமாக நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஃபோன்பே இருக்குது, ஜோஷ் இருக்குது, டெய்லி ஹண்ட் இருக்குது, அப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸு, ஃபேஸ்புக், அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஸ்பான்சர்ஸ் அவங்க வந்து காசு கொடுக்குறாங்க, இவங்க வந்து ப்ரீலோட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ப்ரீமியமாக போனால் கூட இப்போ நீங்கள் 60,000 மேலே மொபைல் ஃபோன் வாங்கினாலே அங்கேயும் நமக்கு ப்ளோட்வேர்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வேலை பார்க்கும்போது அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்க வரைக்கும் ஓகே தான். அண்ட் இந்த கேமரா பம்ப் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களோட கேமரா லென்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் நமக்கு பாக்ஸ்குள்ளே வருது. ஸோ பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக ஒரு நாள் போதும் நார்மல் யூசேஜுக்கு. பட் நீங்கள் கேமிங் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நாள் தாங்கிறதே கஷ்டம் தான். 2 வாட்டி நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கேஷுவல் யூசேஜுமே நீங்கள் வந்து அடிக்கடி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இந்த மொபைல் ஃபோன் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி கன்க்ளூஷன், Oppo F21 Pro 4G வேரியண்ட். ஸோ இந்த மொபைல் ஃபோனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM வேரியண்ட் கிட்டத்தட்ட நமக்கு 23,000 to 22,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க 8GB RAM வேரியண்ட். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த மொபைல் ஃபோன் வந்து ஒர்த்தில் ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒர்த் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்க அமௌண்ட்டுக்கு ஜஸ்ட் Snapdragon 680, அப்புறம் வந்து 64 MP பிரைமரி சென்சர் கொண்ட ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் பண்ண அது வந்து நமக்கு அல்ட்ரா வைடே இல்லை. ஜஸ்ட் வந்து 64 MP பிரைமரி சென்சர், 2 மைக்ரோஸ்கோப்புன்னு கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னே தெரில. அண்ட் கூட ஒரு 2 உதவாக்கிற டெப் சென்சர் இருக்குது. ஸோ கேமரா மாடலுமே நமக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது இல்லை. அண்ட் வந்துட்டு கேமரா யூஐமே ரொம்ப பேசிக்காக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் யூஐயில் கொடுத்துருக்கலாம், அது இல்லை. அண்ட் ப்ராசஸருமே இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தான ப்ராசஸர் கிடையாது டெஃபினட்டாக. இதெல்லாம் வந்து ஒரு லோ பட்ஜெட் ப்ராசஸர். ஸோ அதை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே டெஃபினட்டாக நமக்கு வந்து ஒர்த் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்காது. ஸோ இந்த மொபைல் ஃபோன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வேஸ்ட்டாக வாங்கவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எனக்கு வந்து ஓப்போ மொபைல் ஃபோன் வாங்கணும், எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்லைன்னு வந்து நார்மல் யூசேஜ் தான் ப்ரோ பண்ண போகிறேன், ஃபோன் கால் வீடியோஸ் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே தான். வீடியோஸ் பார்க்குறதுலையுமே உங்களுக்கு ஒரு சின்ன பிளாக் மார்க் இருக்குது. ஏன்னா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான், சவுண்டு வந்து அந்தளவுக்கு வேற லெவலில் இருக்குன்னு சொல்லவே முடியாது. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கிடையாது. இதே பட்ஜெட்டில் இதை விட கம்மி பட்ஜெட்டில் எக்கச்சக்க பிராண்ட்ஸில் தாறுமாறான ஸ்பெக்கில் எக்கச்சக்க மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் தாராளமாக. ஸோ எனக்கு ஓப்போ தான் வேணும், வேறு ஆப்ஷனே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் ஓகே. மற்றபடி வேறு யாருக்குமே நான் இந்த மொபைல் ஃபோனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே ஓப்பனாக எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. லுக்கு நல்லா இருக்குது, நார்மலான கேஷுவல் யூசேஜுக்கு ஓகே தான். நார்மலாக ஃபோன் கால் பேசுகிறதுக்கு, ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, வீடியோஸ் பார்க்குறதுக்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ சோஷியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு எக்கச்சக்க ரேம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ அந்த இடத்துல வந்து இது இந்த பட்ஜெட்டுக்கு டெஃபினட்டாக ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மொபைல் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கூடவே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட எஃபி ஃபார்மில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணால் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் எல்லாமே தட்டி விட்டுருங்க. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டை படித்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ see you next video. டில் உங்கள் பேர் உங்கள் நிவின் சுபரடா. பை.